ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேங்க. நீங்கள் ரொம்ப நாள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அது டிலே ஆகுதுன்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக பிடிக்காது. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி கல்யாணம் ஆகிருக்கும், அவங்களாம் குழந்தை வச்சுருப்பாங்க, நம்ம கூட பிறந்திருப்பாங்க, அவங்களாம் குழந்தை வச்சுருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டுங்களுக்குலாம் கல்யாணம் இருக்கும், அவங்களாம் குழந்தை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? நான் வெளியே என்ன தான் சிரிச்சிட்டு இருந்தாலும் வெளியே மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் குழந்தை தள்ளி போகிறதோ குழந்தை பிறக்காமல் இருக்கிறதோ ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது உங்களால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் பிறக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஃபுட்டில் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் ஒரு மந்த் ஃபாலோ பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுத்து உங்கள் உடம்புல நிறைய மாறுதல் ஏற்படுத்தி நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆவீங்க. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க எங்கள் ஊர் சைட்லலாம், கிராமத்தில். அதனால தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒரு பொண்ணு சிட்டி சைடில் இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆகலைன்றப்போ அவங்க அம்மா வீட்டுக்கோ அவங்க பாட்டி வீட்டுக்கு தங்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்கள் வீட்டு சைடில் இருந்து அவங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுங்க. அப்படிப்பட்ட டிப்ஸ்க்கு தான் நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றப்போ, குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கணும் அப்படின்றப்போ மாதம் உங்களுக்கு சஷ்டி வருது இல்லைங்களா, அந்த நாளில் கிருத்திகை வருது, அந்த நாளில் இல்லை சந்திர தரிசனம் வருது இல்லைங்களா, சந்திர வளர்பிறைன்னு சொல்லுவாங்க, அமாவாசை முடிஞ்ச 3வது நாள், அந்த நாளில் இந்த நாளெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த 2 பொருளை முடிச்சு வைக்கணும். அப்படி முடிச்சு வச்சிங்கன்றப்ப குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்குங்க. இது ஒரு முறை செஞ்சால் கூட போதும், நிறைய நல்லா பவர்ஃபுல்லாக கிடைக்கும். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். இதை யார் எதை நினச்சி முடிச்சு வைக்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்டு சைடில் எதுக்கு பண்ணோன்னா, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறவங்களுக்கு, திருமணம் கைகூடாதவங்களுக்கு, நிறைய கடனால் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில மூட நம்பிக்கைகள் திணிக்கிறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் இது எல்லாமே கண் கூட நான் பார்த்த விஷயங்கள். அதை பண்ணி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. இதை பண்ணால் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்ன்றது எப்படி நீங்கள் யோசிச்சீங்க, எப்படி சாமி கும்பிட்டா நம்மளுக்கு கருத்தரிக்கும் அப்படின்ற நம்ம நம்புறோமோ அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு குழந்தை பிறந்த உடனேயோ இல்லை அவங்க இப்போ தான் பூ பெஞ்சிருக்காங்க, வயசுக்கு வந்திருக்காங்கன்றப்போ அவங்க பக்கத்தில் என்ன வைப்பாங்க, ஒரு தொடப்பம், ஒரு இரும்பானி வைப்பாங்க. அதை வச்சு நம்மக்கிட்ட தீய சக்திகள் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை, ஒரு சில பேர் அதை ஏற்றுப்போம், ஒரு சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்பாமல் இதில் ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன். இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றீங்க, இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, இது ஒரு டைம் எனக்காக ஒரு டைம் செஞ்சு தான் பாருங்களேன். ஒருவேளை அதனால் கிடச்சிருச்சு அப்படின்றப்போ நல்ல பலன் தான் இல்லைங்களா? அந்த வகையில் ஒரே ஒரு முறை ஒரு சின்ன எல்லோ கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துணி உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி மாதிரி எடுத்து அதில் மஞ்சள் ஃபுல்லாக முக்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சு பேஞ்சு வெயிலில் காய வச்சு அப்புறம் ஒரு மஞ்சள் கிளாத்தை அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட் போங்க, இப்படி போக முடியாதுங்க. ஆன்லைனில் இந்த 3ல் எங்கேயாச்சும் ஒன்று இடத்துல ஜாதிக்காய் அப்படின்னு விற்பாங்க. இந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளோ பவருங்க. அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிச்சயமாக அப்படியே செஞ்சு கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் அந்த ஜாதிக்காயோடு சேர்த்து ஒரு சின்ன மூக்குத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மூக்குத்தி மறுபடியும் நம்ம நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம், ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு வகையில் பணம் நம்ம தொழில் லாபம் அதிகரிக்கும், வியாபாரம் பெருகும், ஹை பொசிஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு நகை வாங்கும் யோகம் கிட்டும். அதே மாதிரி ஒரு 10 ரூபா சேர்த்து ஜாதிக்காயோட வச்சிங்கன்னா பணம் நிறைய சேர ஆரம்பிக்கும். இது மாதிரி நிறைய கண் கூட பார்த்த விஷயம். அதே மாதிரி தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும் இல்லையா, குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குன்றப்போ இப்போது இந்த ஜாதிக்காய் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன வெள்ளை பேப்பரில் நீங்கள் எனக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அது உங்களுக்கு என்ன குழந்தை வேணுமோ அந்த குழந்தை கூட எழுதிக்கோங்க, பிரச்சனை இல்லை. எழுதி இந்த ஜாதிக்காய் அந்த பேப்பரில் வச்சு நல்லா முடிச்சு அது மேலே மஞ்சள் கிளாத் மாதிரி முடிச்சு நல்லா ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நீங்கள் பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த ஜாதிக்காய்க்கு வசியத்தன்மை அதிகமாக இருக்குது, எதிர்வர சக்திகளாக விலகும், அழகெல்லாம் அதிகரிக்கும். ஜாதிக்காய் கொஞ்சம் பூசி மூஞ்சில் போட்டுக்கிட்டா கூட அவ்வளோ அழகாகிடும். இந்த ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லாமல் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும். நிச்சயமாக ஒயிட் பேப்பரில் எழுதி நீங்கள் வச்சு பாருங்கள். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நார்மலான டேஸ்ட்டில் கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்தது இல்லை எதுனா பிரதோஷம் இது மாதிரி விட இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சந்திர தரிசனம்லாம் 6 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு ஓகே, நான் இதெல்லாம் ஓகே நான் அப்படின்றப்ப பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்றப்ப விட்டுருங்க. இதில் நம்ம நிறைய பேர் என்ன கேட்குறேன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், நான் எப்படிங்க பண்ணுறதெல்லாம் கேட்குறீங்க. உங்களுக்குன்னு உங்கள் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு பொருளை எடுத்து முடிச்சு வைங்க. ஒருவேளை உங்களுக்கு கரு தரிச்சிட்டிங்க, கண்டிப்பாக தரிச்சிடுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாப்பா உண்டாயிடும். இந்த காய் எடுத்து போய் கோயில் உண்டியலில் போட்டுருணும். இன்னும் உங்களுக்கு நல்லா உங்களால் போக முடியும்
முடியும் அப்படின்றப்போ திருத்தணி, திருச்செந்தூர் அந்த மாதிரி கோவிலுக்கு உண்டியலில் வந்து போட்டுருணும். சரிங்களா? எப்படி போடணும்? அங்கே எதனாச்சும் உருவ பொம்மை, குழந்தை பொம்மை இருக்கும் இல்லைங்களா, அந்த உருவ பொம்மை வாங்கி நீங்கள் வந்து போடணும். நிச்சயமாக இது நிறைய பேர் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் சூப்பராக க்யூட்டாக அழகாக கொழுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட நீங்கள் சொல்ல தான் போகிறீங்க, அக்கா நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இதை ஃபாலோ பண்ணேன். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஓக்ரா வாட்டர் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து கிராம்பு வாட்டர் போட்டிருக்கேன், கருப்பை பலப்படுத்துறதுக்கு போட்டிருக்கேன், எந்த டைமில் ஒன்றா இருக்கணும், எந்த நேரத்தில் ஒன்றா இருக்கணும், என்ன பொசிஷனில் ஒன்றா இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், எதனால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகுது, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா மார்பகத்தில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும், பிறப்புறுப்பில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓவலேஷன் நடக்குதுன்றப்ப என்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி என்ன மாதிரி கஷாயம் குடிச்சு சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகலாம், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டா ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது, உடம்பு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்போ என்ன பொருள் சாப்பிட்டா டக்குன்னு குறைச்சி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னும் சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.